இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு டாட்டூவை போட்டிருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல கையை வச்ச உடனே அந்த டாட்டூ அவளோட பாடியில இருந்து இந்த பொண்ணோட பாடிக்கு போயிருது. இந்த பொண்ணு பார்ட்டில தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அங்க ஒரு ஆள் வரான். அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய பூதம் வந்து அந்த பொண்ணு என்னெல்லாம் சாப்பிட்றாலோ அதெல்லாம் அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கத பாக்குறான். போயிட்டு அந்த டாட்டூ இப்படி அடிச்ச உடனே அந்த பூதமும் மறைஞ்சிருது. அதே மாதிரிதான் இன்னொரு பொண்ணு இருந்தால அவ வந்துட்டு என்னெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட கையில இருக்க டாட்டூவையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவளுக்கு பின்னாடி அந்த பூதம் இருக்கு அப்படின்றது தெரியுது. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிறேன், நீ அதுக்கப்புறமா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த டாட்டூ அடிச்சு அந்த பூதத்தை அந்த பையன் போக வச்சிடறான். இந்த டாட்டூவை வந்துட்டு ஜிம்ல சேர்ந்திருக்க நிறைய பொண்ணுங்களோட கையில பார்க்க முடிஞ்சது. அதனால இவங்க 2 பேரும் ஜிம்முக்கு போயிட்டு என்ன டாட்டூ இது, எதுக்காக எல்லா பொண்ணுங்களும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் தெரிய வருது இந்த டாட்டூவை வந்துட்டு யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களாம் குண்டாவே ஆக மாட்டாங்க. அதாவது அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே சரி அவங்களுக்கு பின்னாடி ஒரு பூதம் இருந்தா அவங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாடையும் சக் பண்ணி வெளியெடுத்துரும். ஆனா அது அவ்வளவு நல்லதெல்லாம் கிடையாது. அந்த பூதம் வந்துட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் சக் பண்ணி எடுக்காம இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட உயிரையே எடுத்துரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.